வணக்கம் நண்பர்களே. நம்ம குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காகவும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் எத்தனையோ விஷயங்கள் எவ்வளவோ பாடுபட்டு உண்மைகளை எடுத்துட்டு உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். அதில் நீங்க வாசகராகி நீங்க உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய விஷயங்கள் நாங்க ஜெயிச்சிட்டு இருக்கோம். மக்களுக்கும் புரிஞ்சிருக்கு, அதிகாரிகளுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை எங்க இல்லத்தை எங்களுக்கு மீட்டு கொடுங்க, எங்க இல்லத்தை பூட்டிடாதீங்க, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுங்க, ஆனா தப்பு செய்யாத எங்க வாழ்க்கையை ஏன் இது பண்றீங்க, நாங்க எங்களுக்கு சாப்பாடுல இருந்து கல்வியில இருந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்லாம் கொடுத்த இல்லம் 48 வருஷமா வாழ்ந்த இல்லத்தை எங்க கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அந்த கோரிக்கை பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவர்கிட்ட பேசுவோம். ஆனா குழந்தைகள் அப்படின்றதுனால நம்ம குரல் பதிவு மட்டும்தான் அவங்க மக்கள் மத்தியில கொண்டு வரோம். ஸோ அவருடைய வார்த்தைகள் என்னன்றதை மட்டும் பார்ப்போம். என்ன தம்பி, இங்க எப்படி இருக்கீங்க? என்ன படிக்கிறீங்க? நான் இப்ப 9th போறேன். எங்க தங்கி இருக்கீங்க? நான் சோஷியல் வெல்ஃபேர் சென்டர் ஜோஹன் மாஸ்பாட் வேர்ல்ட் மிஷன்ல படிக்கிறேன். தங்கி இருக்கீங்களா? படிக்கிறீங்களா? தங்கி இருக்கோம். படிக்கிறது எங்க? அங்க இருந்தே ஸ்கூலுக்கு வேன்ல வச்சு கூட்டிட்டு போறாங்க. அதான் எந்த ஸ்கூலு? கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பக்கத்துல. பேரு? பிசிகேஜி. பிசிகேஜில படிக்கிறீங்களா? வெரி குட். என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? நீங்க தான் பெரிய ஒரு வில்லங்கத்தை உருவாக்குனதா சொல்றாங்க. என்ன முதல்ல என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் அவர் எங்க கூட எங்களுக்கு மம்மி டாடி ராதா அண்ட் ராம் சுபாக்குன்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்களுக்கு ரீசெண்டா வெங்கட் அண்ட் சாரான்னு 2 பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல அவங்க எங்களுக்கு நல்லா தான் பண்ணாங்க. அப்ப எதுவுமே அவங்க தெரியல. எங்ககிட்ட இருந்து எங்களை பார்த்துக்கிட்டு சாம்சன்னா அவருக்கு யூரோப் அவர் போயிட்டாரு. அப்பையில இருந்து பசங்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, அடிக்கிறது, அவங்கள ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை திட்டுறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் அவர் தப்பான ரிலேஷன் வச்சுக்கிட்டாரு. தப்பான ரிலேஷன்ஷிப்னா என்னதுப்பா? இவரும் குக்காண்டியும் தப்பான ரிலேஷன்ஷிப். நீங்க அதை கண்ணால பாத்தீங்களா? நான் பார்க்கல. பசங்க ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்க பார்த்து லெட்டர் எழுதி போட்டிருக்காங்க. அத போட்டது வாட்ச்மேன் கிட்ட ஒரு காப்பி இருந்துச்சு. நீங்க வாட்ச்மேன் நீங்க கொடுத்தீங்களா? வாட்ச்மேன் சொல்லி நீங்க எழுதுனீங்களா? வாட்ச்மேன் சொல்லி எழுதணும். ஆமா, வாட்ச்மேன் சொல்லி தான் எழுதணும். வாட்ச்மேன் என்ன சொல்லி அவர் கண்ணால பார்த்தத சொன்னதை எழுதுனீங்களா இல்ல எப்படி? நாங்க இந்த மாதிரி சொன்னோம் அவர்கிட்ட. அவரு நீங்க கவர்மெண்ட்டுக்கு எழுதி போடுங்க, அதெல்லாம் அவங்க இதெல்லாம் பார்த்து என்ன முடிவோ அதை சொல்லுவாங்க அப்படின்னு. அப்ப நீங்க பார்த்தது யார் பார்த்தா? இந்த விஷயத்த பார்த்தது ஒரு 3 பசங்க பார்த்தாங்க. யார் யாரு? பரத், தனுஷ் அண்ணா அண்ட் ஒரு இன்னொருத்தவங்க பேர் தெரியல. விதிஷ். சரி, நீங்க 3 பேர் பாத்தீங்கன்றீங்க. அந்த இதுல நீங்க எல்லாருமே ஹாஸ்டல்ல மொத்தம் எத்தனை பிள்ளைங்க இருந்தீங்க? நாங்க 18 பேர் இருக்கோம். 18 பேர்ல எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுமா? 18 பேர்ல எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியாது. நாங்க அந்த ரூம்ல இருந்து எழுதுறப்ப நாங்க இருந்த பசங்களுக்கு எங்க எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு அப்ப தெரியும் எழுதுறப்போ. நீங்க கேட்கலாம்ல, இது மாதிரி தப்பு அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லலாம்ல. அவங்க எழுதுறாங்க, அவங்க பார்த்ததும் அவங்க எழுதுறாங்க. நீங்க அதுல கையெழுத்து போட்டிருக்கீங்களா? நீங்க எழுதிருக்கீங்களா? எதுவுமே பண்ணல. சரி, நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி போட்டீங்க. நீங்க உங்க மம்மி கிட்ட சொன்னீங்களா? ஏன் உங்க மம்மி கிட்ட சொன்னீங்க? உங்க ஹாஸ்டல் முக்கியமானவங்க இருக்காங்களா, அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே? எங்க அம்மாட்ட எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன். உங்க அம்மாட்ட நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆமா, பசங்க சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஏன் எதுக்காக கொடுக்க சொன்னாங்க? உங்க அம்மாட்ட நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, இது கொடுத்தீங்க. இப்ப உங்க மம்மி என்ன பண்ணிருக்காங்க அந்த இடத்துல? அவங்க பேசி இப்ப கேஸ் போயிட்டு இருக்கு. கேஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? சரி, இப்ப அந்த கேஸ்ல நீங்க எப்போ நீங்க வீட்டுக்கு வந்தீங்க? ஆக்சுவலி இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை வெக்கேஷன் லீவுக்கு தான் விட்டுன்றாங்க. உங்களுக்கு எக்ஸாம் இருக்கப்ப வெக்கேஷன் லீவ் விட்டாங்களா? இல்ல, இப்ப இடையில அவங்களுக்கு 2 மாசம் லீவ் வருதுன்றதுனால அதை கம்மி பண்ணி காட்டணுன்றதுனால எக்ஸாம் டேட்டை போஸ்ட்போன் பண்ணாங்க. 2 எக்ஸாம் 5ஆம் தேதி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து 22 எங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாம் வச்சாங்க. அதுக்கு நடுவில் நிறைய கேப் வருது, உங்களை வச்சு நாங்கள் பார்த்துக்க முடியாது, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்புனாரு. அது யார் சொன்னா உங்களை பார்த்துக்க முடியாது வீட்டுக்கு போங்கன்னு? அது எங்கள் வார்டன் தான் சொன்னார். அதுக்கு அடுத்து தான் நாங்களே கேட்டோம். வார்டன் பேரு ராம்தாஸ் வெங்கட். சரி, அவர் சொன்னாரு. பேரண்ட்டுக்குலாம் அதை சொல்லிதான் அனுப்பிச்சாரா? அது எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு என்ன சொல்லி உங்க அம்மாட்ட அனுப்பிச்சாரு?
எனக்கு வந்து வெக்கேஷன் சொல்லி தான் எங்க வீட்டுக்கு அனுப்புனாரு. சரி, வெக்கேஷன் லீவுன்னு சொல்லிட்டாரு. அடுத்து வந்து 22ஆம் தேதி எக்ஸாமுக்கு 21ஆம் தேதி நீங்க ஹாஸ்டலுக்கு போனீங்களா? இல்ல. ஏன்? அப்ப வந்து அதுக்கடுத்து ஃபோன் பண்ணி, இல்ல எங்க ஹாஸ்டல்ல ஸ்டாஃப்ஸ் பாத்துக்கிறவங்க யாரும் இல்ல, அதனால அந்த 2 எக்ஸாமுக்கு நீங்களே உங்க பசங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப வந்து இந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு. இப்ப வந்து நீங்க வந்து உங்க மம்மி கிட்ட வந்து ஹாஸ்டல் எங்களுக்கு வேணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தப்பா யார் சொன்ன ஹாஸ்டலை இழுத்து பூட்டுறாங்கன்னு சொல்லி? பூட்டுறாங்கன்றது வந்து எங்களுக்கு அவர் தான் சொன்னார், வெங்கட் அங்கிள் தான். இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை போச்சுன்னா மூடிடுவாங்க அப்படின்னு எங்களுக்கு சொன்னாரு. என்ன மாதிரி பிரச்சனை? நீங்க தேவையில்லாம பண்றது, என்னை எதிர்த்து பேசுறது, அந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் நாங்க போய் சொன்னா இழுத்து பூட்டிடுவாங்க. சரி, நீங்க உங்க மம்மி கிட்ட வந்து சொன்னீங்களாமே சிறார் ஜெயில அடைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு? அப்படி அது என்ன விஷயம்? அது வந்து ஒரு பையன் அவர் சொல்ற பேச்ச கேட்கல. யார் பேர் என்ன? என் பேர் விதீஷ். அவன் வந்து கேட்காததுனால ரொம்ப சேட்டப் பண்ணாரு, அவரும் ரொம்ப பண்ணாரு. அதனால அந்த பையன் வந்து கவர்மெண்ட்டை கூட்டிட்டு போறேன்னு சொன்னார். சரி வாங்க அங்கிள் போலான்னு அவரும் கூட்டிட்டு போனாரு. அவன் தம்பிக்காரன் பார்த்துட்டு இங்கேருந்து போயிட்டாரு. போறப்ப அவன் தம்பி அழுது இதுவாச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் வாசல்ல நிக்க வச்சு, இதுதான் ஜெயிலு, இங்க போனா 6 வருஷம் 7 வருஷம் ஆகும் நீ வெளில வரத்துக்கு, என்ன முடிவுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் இல்ல அங்கிள் நம்ம ஹாஸ்டலுக்கே போயிடலாம், நம்ம வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் தான் எங்ககிட்ட சொன்னா, இந்த மாதிரி சிராஜ் ஜெயில் இருக்கு, எங்களை தூக்கி உள்ள போட்டுருவாங்களாம், வந்தா 6 வருஷம் 7 வருஷம் ஆகுமா வெளில வரத்துக்கு அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நான் பயந்து திரும்பி வந்துட்டேன் அப்படின்னா. சரி, நீங்க இது உங்க மம்மி கிட்ட கேட்டீங்களா சிறார் ஜெயில்னா என்ன? கேட்டேன். உங்க மம்மி அது என்ன சொன்னாங்க? அது வந்து ஜெயில் கிடையாது, ஃபர்ஸ்ட் இருந்தது அது ஜெயிலுன்னு தான் பேர் வச்சிருந்தாங்க, இப்ப வந்து அது கிடையாது, இப்ப வந்து அத ஹோம் அப்படின்னு மாத்திருக்காங்க. அத உங்களை கூட்டிட்டு போய் காட்டினாங்களா உங்க அம்மா? காட்டினாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஹாஸ்டல் போயிட போகுதுன்னு பயம் வந்துதான் நீங்க வரீங்களா அந்த பத்திரிக்கைக்கு? சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஹாஸ்டல்ல வந்து யாரு நடத்தணும், என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ல சாம்சன் நடத்தினா போதும். சரி, அப்புறம் குக் ஆண்டியும் எங்க வார்டனையும் பனிஷ் பண்ணணும். ஏன்னா குக் ஆண்டி வந்து பேட் வேர்ட்ஸ்ல எங்களை அன்னைக்கு திட்டினாங்க. எங்களையும் திட்டல, எங்க பேரண்ட்ஸையும் பேட் வேர்ட்ஸ்ல திட்டினாங்க. அது வந்து அவங்க பேசினது எங்களால தாங்க முடியல. அதனால அவங்க 2 பேரையும் பனிஷ் பண்ணணும். சரி, ஹாஸ்டல் வந்து நாங்க எப்பயும் போல அங்கேயே படிக்கிறோம். இப்ப நீங்க குடுக்கற கம்ப்ளைண்ட் வந்து எப்படி பார்த்தாலும் ஹாஸ்டலை இழுத்து மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மூடிதான் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்னது என்னன்னா அரசாங்கம் மூட வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அரசாங்கம் மூடுனதா உங்ககிட்ட சொல்லிதான் அனுப்பிச்சிருக்காங்களா? அது தெரியல. உங்களுக்கு அப்படி எல்லாம் சொல்லல? சரி தம்பி, படிக்கிறத வந்து நீங்க படிங்க. எந்த இடத்துல இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணு என்னன்னா, ஹாஸ்டல்ன்றது வந்து பெரியவங்க சொல்றத வந்து நம்ம கேட்டுக்கிறதுல வந்து நம்ம ஒன்றும் இதாயிட மாட்டோம். அவர் பண்ணது தப்பா ரைட்டான்றது அரசாங்கமும் காவல்துறையும் பார்த்துட்டு தான் இருக்கு. அதுக்கு உரிய நடவடிக்கை வந்து சைல்டு கமிஷன்ல இருந்து மாவட்ட கலெக்டர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து எல்லாருமே உங்க செய்தியை வந்து இன்னைக்கு உன்னிப்பா பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்க ஹாஸ்டல் உங்களுக்கு வேணும், நீங்க போராடக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். உங்க ஹாஸ்டல்ல உங்ககிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு 48 வருஷமா நடந்துட்டு இருக்க ஒரு நல்ல ஒரு நேம் உள்ள ஹாஸ்டல். அதனால தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கையை அரசாங்கத்துக்கிட்ட நாங்க வைக்கிறோம். கண்டிப்பா உங்க ஹாஸ்டல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஜூன் மாசம் உங்க ஹாஸ்டலுக்கு நல்லபடி நீங்க போலாம். சரிங்களா? சோ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. ஓகே, மக்கள் அனைவருக்கும் ஒரு பிஞ்சு குழந்தை சொல்லணும்னா, அந்த குழந்தைக்கு படிப்பறிவு கொடுக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு லாங்குவேஜ், நல்ல ஒரு ஒழுக்கம், நல்ல ஒரு விளையாட்டு திறமைகள் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு குழந்தைய உருவாக்குனதுதான் ஜோஹன் மாஸ்பாக் சர்வீஸ் சென்டர்ன்றது. இந்த சென்டர் வந்து மாஸ்பாக்ன்ற பிரசிடென்ட் வந்து இஸ் த வெரி டேலண்டட் கேர்ள். ஒரு வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு அவங்க ஒரு காப்பகத்தை ஆரம்பிச்சு அரசாங்கத்துடைய சப்போர்ட்டிங்கோட செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல யாரெல்லாம் தப்பு பண்றாங்கன்னு நம்ம சொன்னோம்னா, எனக்கு நான் விசாரணை பண்ணது படி இந்த ஹாஸ்டலை பொறுத்த வரைக்குமே சர்ச்சில் ஜோசப் அண்ட் ராஜ்குமார், சித்ரா
இவங்கெல்லாம் வந்து ராஜ்குமார் வந்து மெம்பர் ஹெட் குழு தலைவர்னு சொல்லுவாங்க. சித்ரா சர்ச்சில் ஜோசப் மெம்பர். இவங்க எல்லாமே வந்து குழந்தைங்களுக்காக மெயினான ஒரு நீதிமான்கள் மாதிரி, ஜஸ்டிஸ்ன்னு தான் அவங்கள சொல்லுவாங்க. ஒரு நீதிபதியா இருக்கக்கூடியவங்களே இவ்வளவு ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு தப்புன்னு சொல்லி நீங்க சுட்டி காட்டுறீங்களே, ஒரு காப்பகத்தை நீங்க எடுத்து நடத்திக்கிட்டு அரசாங்கத்தையே ஏமாத்துறீங்களே, நீங்க எப்படி ஒரு குழந்தைய வந்து தப்பு சொல்றீங்க? முதல்ல உங்களை நீங்க திருத்திக்கிட்டீங்களா? இத வந்து அரசு அதிகாரிகளும் உற்று நோக்கணும், மாவட்ட கலெக்டரும் உற்று நோக்கணும், மாநில கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இயக்குனரும் அவர்கள் உடனடியா இதற்கு தீர்ப்பு தரணும். காவல்துறையில பல பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னைக்கு இந்த கடிதம் வந்து போஸ்கோல வருதுன்னு சொல்லிட்டு பல பேர் பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சட்டத்துல வருதான்றத நான் வந்து வெளிப்படையா சொல்ல விருப்பப்படல. குழந்தைகளுடைய கண் பார்வையில என்ன பார்க்கணும் பார்க்க கூடாதுன்றத விஷயங்கள் இருக்கு. ஒரு பாதுகாவலர் அப்படின்னா ஒரு தாய்க்கு அடுத்த கேரக்டர். ஒரு தாய் தகப்பன் இழந்த குழந்தைகளும் தன் சாப்பாட்டுக்கு இழந்த குழந்தைங்க தான் அங்க வந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல ராம் சுபாக், ராதா, சாம்சன், மூர்த்தி, சலோமி இவங்கெல்லாம் நல்லா தான் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. ஏதேதோ காரணத்துக்கு வந்து நீங்க வெளியில அனுப்புனீங்க. இது இல்லாம லோகநாதன்ற ஒரு வாட்ச்மேன் 28 வருஷமா அந்த இடத்துல வேலை செஞ்சாரு. அவர் மேலேயும் பழிய போட்டு நீங்க தூக்கிட்டீங்க. ஆனா புதுசா சேர்த்த இந்த வெங்கட்ன்றவருக்கும் ஒரு சாரான்றவங்களுக்கும் பிரபாகர்ன்றவருக்கும் முத்துன்றவருக்கும் குமார்ன்றவங்களுக்கெல்லாம் தப்பு செஞ்சவங்களுக்கு பனிஷ்மெண்டே கொடுக்கல. இவங்களுடைய நோக்கம் என்ன? குழந்தைங்களுடைய மெயின் குறிக்கோள் என்னன்னா ஹாஸ்டல் மூடக்கூடாது. ஹாஸ்டல் யாருமே குறை சொல்லாதப்ப நீங்க ஏன் ஹாஸ்டலை மூடி வச்சிருக்கீங்க? இந்த ஹாஸ்டலை மூடி வச்சிருக்கிறது ஆசிப் என்பவர். ஆசிப் வந்து ஒரு முஸ்லிம் கிறிஸ்டின் மிஷனரியில ஒரு முஸ்லிம் இனத்தவர் கிறிஸ்தவர்களுக்கு துரோகம் செய்யறாரு, குழந்தைங்களுக்கு துரோகம் செய்யறாரு. இதை நான் பப்ளிக்கா நான் வந்து எச்சரிக்கையாவே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அதுக்குரிய ஆதாரங்கள் எனக்கு இருக்கு. அரசாங்கம் பூட்ட சொன்னதாதான் அவர் பூட்டுனாரு. அதே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு நாங்க வெக்கேஷன் லீவ் விட்டு. மாத்தி மாத்தி பேசுனா பத்திரிகையாளர்கள் ஒண்ணு கேனப்பயல்கள்ல. நாங்களும் வந்து உண்மைகளை சேகரிச்சு அரசாங்கத்திட்டையும் மக்கள்கிட்டையும் உண்மைகளை கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ உங்களுடைய உண்மைகள் வந்து கரெக்டா இருக்கணும்ன்றதை தான் நாங்க சொல்றோம். காப்பகத்தை வந்து பூட்டி இருக்கிறத ஓபன் பண்ணி குழந்தைகளை மறுபடியும் பழைய குழந்தைங்கள அவங்களுக்கு வாழ்க்கையில ஒளிவலை கேட்டுங்க. பழைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில நீங்க இருட்ட அழிக்க நினைச்சா கடவுளும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க. தொடர்ந்து நீங்க நடத்துறது எந்த அளவுக்கு இருக்குன்றத மட்டும் பாருங்க. ஏன் அதுனா ஒரு 18 குழந்தைகளுடைய வாழ்க்கையில கரும்புள்ளி நீங்க குத்துனீங்கன்னா உங்க ஹாஸ்டல்ல கரும்புள்ளி கொடுத்த எங்க நீதிபதி இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிங்க. இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல சட்டங்கள் வேணா லேட்டா கிடைக்கலாம், ஆனா தண்டனைகள் வந்து லேட்டா கிடைக்கும். சட்டத்துல போறதுக்கு வேணா நுணுக்கங்கள்லாம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா தீர்ப்புன்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தீர்ப்பை மீறி நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய, அது முக்கியமா குழந்தைகளுக்கு ஒரு அதிகாரியா வந்த விசாரணை அதிகாரி வரைக்கும் தப்பு பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாம் இனிமே திருந்திக்கிட்டு குழந்தைகளுடைய வாழ்க்கையில விளையாடாம, மேனேஜ்மெண்ட் தப்பு பண்ணியிருந்தா மேனேஜ்மெண்ட் மேல நடவடிக்கை எடுங்க. மேனேஜ்மெண்ட் தப்பு பண்ணாம ஊழியர் தப்பு பண்ணாங்கன்னா அந்த ஊழியர் மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க. மேனேஜ்மெண்ட்டும் ஊழியர் தப்பு பண்ணாங்கன்னா மேனேஜ்மெண்ட் நீங்க அவனை வெளியில துரத்தி விடுங்க. ஈஸியா எஃப்ஐஆர் போட்டு அவன் மேல வந்து இது பண்ணலாம். குழந்தைய கடத்துறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. காவியா அவர்கள் குழந்தைய கடத்த சொன்னதா சொல்லி இருக்குது. காவியான்றவங்க குழந்தைகளுடைய விசாரணை அதிகாரி. எப்படி நீங்க கடத்துவீங்க? இதுக்கெல்லாம் பல கேள்விகள் எழப்பட்டுக்கிட்டு இருக்கு. விரைவில் உங்களை வந்து ஆதாரத்தன்மையோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம். விதீஷ், எப்படி இருக்கீங்க? என்னது இது உங்க ஹாஸ்டல்ல ஒரே பிரச்சனையா இருக்குன்னு ஒரு லெட்டரை வேற போட்டிருக்கீங்க. அது இல்லாம எனக்கு வேற நீங்க நம்பரை கொடுத்து பேசணும்னு சொல்லியிருக்கீங்களா? என்ன நடந்துச்சு உண்மையாக சொல்லணும். ஏன்னா இது வந்து மேலிடத்துக்கு போகும். அங்கே நான் சொன்ன விஷயத்தை வச்சு எல்லா பக்கமும் என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்ணுறப்போ நீங்கள் சொல்லக்கூடியது உண்மையாக இருந்தால் ஓகே, பொய்யா இருந்ததுன்னா தப்பாயிடும். என்ன நடந்துச்சு? எதுக்காக 2 லெட்டர் போட்டிங்க? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஹாஸ்டல் பசங்க குறை. என் குறை வந்து என்ன குறைனா, எனக்கு இந்த காலில் சுண்டு வரல, இந்த சுண்டு வரல. கிளாஸ் பசங்க நான் சிறு விளையாட்டுல நான் விளாண்டேன். சேரில்
கால் மட்டும் வரிக்கு போயிடுச்சா நான் ஃப்ரெண்டு என்ன பண்ணா சரி பண்ணி அமுக்கி விட்டான் அங்கிள் எனக்கு 2 நாளைக்கு கால் வலி இது வலி சொல்லிட்டு என்ன நான் முடியல அங்கிள் நடக்க விட முடியல என்னை வீட்டுக்காக தான் அனுப்பு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்பேன் எப்போ இது வந்து புதன்கிழமை ஆரம்பிச்சது இந்த கால் புதன்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமை தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்களா கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஊசி போட்டாங்க எனக்கு ஊசி போட்டு மாத்திரையும் ஒரு டானிக் பெருசு இருந்து எல்லா ஃப்ரூட்ஸோட டேஸ்ட் மாதிரி இருந்துச்சுனால அந்த டானிக்கு காலையிலையும் நைட்டும் ஒரு மூடி குடி சொன்னாங்க. நான் சொல்லிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரோம் உன்னால தண்டத்துக்கு 500 ரூபாய் செலவு தண்டத்துக்கு 500 ரூபாய் அந்த யார் சொன்னது? அந்த வெங்கடங்கள் சொன்னார் உன்னால தண்டத்துக்கு 500 ரூபாய் செலவு அந்த மாதிரி சொல்ல 3-4 வாட்டி சொல்லி காமிச்சா நான் காதிலே வாங்காமல் விட்டுட்டேன். அதுதான் நீ ஒரு நாள் மார்ச் மாதம் அந்த மாதத்து நடுவில் நாங்கள் எப்போ 7:30க்கு பிரேக்கு 7 o'clock பிரேக்கு நாங்கள் என்ன அக்கா பிரேக்கான்னு நாங்கள் கேட்டுகிட்டே இருந்தோம். சரி போங்கடா சொல்லுங்க. ஹாலில் எஸ்டோ டியூஷன் மிஸ் இருக்காங்க. அவங்க டியூஷன் நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் எங்கள் ஊரும் போகாமல் நேராக கிச்சன் பக்கத்துக்கு பாத்ரூம் போனேன். அங்கே போனால் ஆண்டி வந்து ஆரஞ்சு கலர் சுடிதார் போட்டிருக்காங்க. பின்னாடி ஃப்ரிட்ஜு நேரம் இருந்துக்காரு. இவர் பின்னாடி இருந்து இப்படி தடவிட்டு இருந்தார். துணி தூக்காமல் அப்படியே தடவிருந்தார். நான் போயிட்டு பார்த்து சரின்னு போகிற நேரத்தில் அவர் என்னை பார்த்தாரு. நான் போயிட்டு பாத்ரூமில் போகல அப்படியே பயத்தில் அப்படியே நின்று செவத்துல சாஞ்சி திரும்பி வரேன். உனக்கு என்னப்பா வேணும்? இல்லை எனக்கு பிரேக் அங்கே சொன்னேன். எல்லாரும் விட அங்கே உங்கள் ரூம் போய் பாத்ரூம் போங்க உங்கள் ரூம் போய் வருத்தி விட்டாரு. சரி, இப்போது நீங்கள் லெட்ரு போட்டீங்கல்ல, அது என்ன லெட்ரு? ஒரு லெட்ரு வந்து என் கோரிக்கை. என்ன கோரிக்கை? அந்த சுண்டு வரல அடிப்படுது அது கட்டவரில் அதே காலம். மொத்தம் எத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்கீங்க? ஹாஸ்டல் பசங்க எல்லாருமே கையெழுத்து போட்டிருக்கீங்களா? சரி, இந்த கையெழுத்து போட்டது வெங்கட் சாருக்கோ இல்லை வார்டனுக்கோ இல்லை மற்றவங்க யாருக்காவது தெரியுமா? வெங்கட் தெரியாது. வெங்கட்டுக்கு தெரியாது. குமார் இருந்தார்ல, அவருக்கு தெரியுமா? அவர்கிட்ட நாங்கள் யாரும் சொன்ன மாதிரி தெரியல. நான் யார்கிட்ட சொல்ல மாதிரி இல்லை. சரி, இதுக்கு இடையில இன்னொரு லெட்டர் போட்டிருந்தீங்கல்ல? ஆமாம். அது எதுக்காக போட்டீங்க? அது வந்து கிச்சன் ஐடி அங்கிள். இது வந்து இது யார் பார்த்தீங்க முதல்ல? நான் பார்த்தேன், பர்த்துக்கு பார்த்தா இன்னும் தனுஷனை பார்த்தேன்னு சொன்னாங்க. அது போய் யாருன்னு தெரியல. சரி, நீங்கள் பார்த்தீங்க. எப்போ லெட்ரு எழுதுனீங்க? லெட்டர் எழுதி நாங்கள் வீட்டுக்கு போகிற நாள் கொஞ்ச நாள் முன்னாடி எழுதினேன். சரி, லெட்ரு எழுதி போட்டிருந்தீங்க. சுரேஷன் கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் சுரேஷன் எதுவும் சொல்ல. சுரேஷனுக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை, அவன் பார்க்கல. நான் அவர் சொன்னது கேட்டிருக்கான். சரி, இப்போ இந்த லெட்ரு போட்டிங்களா சிடபிள்யூசியுடைய பாக்ஸுக்கு தானே போட்டிங்க? ஆமாம், எங்கள் கேட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஒரு சில்வர் கலர் பாக்ஸுக்குள்ளே போட்ட 2 லெட்ரு. சரி, இப்போது அந்த 2 லெட்ரு நீங்கள் போட்டிங்கல்ல, நேரடியாக எடுத்துகிட்டு போய் போட்டிங்களா இல்லை கை மறைச்சி போட்டிங்களா? நான் எடுத்து போடல. யார் போட்டா? பசங்க யாரோ போட்டுருக்காங்க. சரி, போட்டோன்னா நாங்கள் கை இந்த மாதிரி மறைச்சி தான் போட்டுருக்கோம். ஏன் அப்படி மறைச்சி போட்டீங்க? கேமரா அங்கிள் எப்போ பார்த்துட்டே இருப்பார். ஃபோன்லேயே கேமரா வச்சுட்டு இருக்காரு. சரி, எங்களை சொல்லி காமிக்கிறார். ஃபோன்லேயே நீ எது பண்ண நாங்கள் பார்த்துட்டே தான் இருப்பேன் 24 hours. அது மாதிரி நாங்கள் போட்டு பார்த்து அவர் எடுத்துட்டாருன்னா அந்த ஏன்னா இங்கே கோரிக்கை அந்த இதுவும் இருக்கு, இந்த செட்ஸு இது ஆன்டி சமையல் அதுக்கு நான் பார்த்து அதை கிழிச்சு போட்டாங்கன்னா அதனால நான் கேமரா தெரியாத நேரத்தில் நாங்கள் கை மட்டும் உள்ளே விட்டு போட்டோம். சரி, இப்போ வந்து குழந்தைங்கள யாருமே பண்ணலன்னு மாற்றி சொல்லியிருக்காங்க. நீ சொல்கிற விஷயம் வந்து உண்மையாகவே இருக்குமா? ஆனால் அந்த பின்னாடி இந்த மாதிரி தடவை நான் பார்த்தேன். இல்லை, ஏன்னா அவர் வந்து படின்னு சொல்கிறதுனால தான் நீங்கள் அவர் மேலே தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அப்படியா? இல்லை, அவர் படி சொன்னாலும் என்னைய சொல்கிறார் உனக்கு படிக்க உட்காந்தாலே உனக்கு மூடே இல்லை. படின்னு பார்த்தா ஒரு மாத்திரை தின்ற மாதிரி கசக்குது. நான் ஒரு நாள் என்னை சும்மாவே பசங்க முன்னாடி எல்லார்ட்டையும் சொல்கிறேன் உன் படிப்பே வர நீ எதுக்கு படிக்கிற, நீ பேசாமல் எங்கேயா போகன்றேன்னா எதுக்கு இங்கே வந்தேன்? 4 சப்ஜெக்ட் ஃபெயில், 4 சப்ஜெக்ட் நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஆமாம், நான் ஒத்தியும் 4 சப்ஜெக்ட் ஃபெயில். அதை சொல்லி காமிக்கிறாரு. அவர் சொல்லி காட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு வாட்டி ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார். ஃபஸ்ட்டு பசங்களை என்ன ஒதுக்கி வச்சிட்டாங்க. நானே தம்பி பி பர்த்து சாரல் நாங்களாம் 4 பேர் ஒதுக்கி வச்சாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் 2 பேரும் ஒதுக்கி வச்சாங்க பசங்க. நாங்களாம் நான் ஃபஸ்ட்டு பசங்களாம் எங்களை ஒதுக்கி வச்சாங்கன்னா நான் மேலே இருக்கிறதான் தீல போய் சொல்லுவோம். ஒரு நாள் அங்கிள் சனிக்கிழமை தோசை வடகரி காலையில் சாப்பாடு மேலே தான் இருந்தோம். அங்கிள் எங்கள் எல்லோரும் நாங்கள் டிவி கேடுமா சாப்பாடுலாம் சொல்லி கரண்ட் பில்லு கேபிளுக்காக ஃபோன் அடிச்சுட்டு அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே விட்டு போகிறாரா. அப்போ நாங்கள் தீல போய் நான் என்ன நீ ஆண்டியும் யார் வெங்கடவங்களும் அங்கிள் உட்காந்துருக்காரு, ஆண்டி நின்றுக்காரு. அவங்க வீட்டு
டோருக்கு ஃப்ரிட்ஜு அந்த ஃப்ரிட்ஜ் அட்டை ஏதோ இருக்கு அதுலேருந்து நான் நீ மேலே நடிக்கிற விஷயத்த எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியா அன்றைக்கி கூட சுரசன் பேக்கில் ஒரு பென்சில் வந்து இது மேட்ரு வந்துச்சு. ஆமாம், அது என்ன கதை அது? அது வந்து பசங்க எடுத்து போட்டுக்காங்க. சரி, முதல்ல உங்களுக்கு பென்சில் எப்படி கையில் கிடைக்குது? ஸ்டோர் கீ வந்து சாவி வந்து அவர்கிட்ட தான் பசங்கிட்ட தான் இருந்துச்சு, குமார் சார் முன்னாடி. குமார் எந்த பசங்க கிட்ட இருந்தது? ஃபர்ஸ்ட் வந்து ராகுலனாட்டும் ராகேஷ்னாட்டும் இருந்துச்சு. அப்போ வந்து சுஷி அண்ணா கைக்கு வந்துச்சு. அடுத்த குமார் வந்தாரு. சரி, இதில் சுரக்ஷன் போயிட்டு பென்சில் திருடனானா? இல்லை, அவன் தெரியல, அவன் பேக்ல இருந்து யாரோ வச்சிருக்காங்க. சரி, அதுக்கு அவர் என்ன அவனை அசிங்கப்படுத்தினாரா? ஆமாம், நீ தானே எடுத்த ஓம் பேலன்ஸ்னு உன்னே தான் கேட்க முடியும், வேறு யாரும் கேட்க முடியும், உனக்கா தெரியும். சொல்கிறேன் நான் எடுக்கல அங்கிள், எனக்கு தெரியாது அங்கிள் சொல்கிறேன். எல்லாரும் கேட்டால் இதுதான் சொல்லுவீங்க, அப்போ ஓம் பேக்லேருந்து நான் உன்னே தான் சொல்லுவேன் அந்த மாதிரி சொன்னாரா. நான் அன்றைக்கி அந்த வடகிரி நீ முடிஞ்சு ஒரு 2-3 வாரம் கழிச்சு கீழே போய் என்ன பசங்களாம் என்னை தப்பு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி தீனாலே சொல்ல தப்பு தான், நானே தப்பி ஒதுங்கிட்டோம். இந்த மேட்ரே கொஞ்ச நாள் வந்து எந்த மேட்ரு? கீழே மேலே அடிக்கிற இந்த பசங்களாம் பேசுகிறாங்க இப்படி அதெல்லாம் வந்து சொல்லணும். அவர் சொல்லிக்காரு. நானுக்கு ஒரு வாரம் சொல்லிக்கோம், நான் வேண்டாம் அவங்களும் நாங்களும் இதுக்கு சண்டை இது அது சொல்லிட்டே இன்னும் பிரச்சனை போயிட்டே சொல்லி நாங்கள் நிப்பாட்டலான்னு இருந்தோம். நானும் இந்த மாதிரி ஒரு நாள் திடீர்னு கேட்காரு, நீ மேலே